வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட லாஸ்ட் வீடியோவில் எங்கள் ஊர் திருநெல்வேலி ரெட்டார்குளம் கோயில் திருவிழா பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நாங்கள் எங்கள் ஊர் திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு காரில் ட்ராவல் பண்ணி போகிற ஃபுல் ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் சென்னைக்கு போகிற வழியில் எங்கள் கார் டயர் வேறு பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹர்டில்ஸ் எல்லாம் தாண்டி நாங்கள் சென்னைக்கு போய் எப்படி ரீச் ஆனோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்கள் ஏர்லி மார்னிங் 4 o'clock எழுந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் சூரியன் உதிக்கல. மார்னிங் வியூ பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு. திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணி போகணும்னா மேக்ஸிமம் 10 to 12 hours கிட்ட ஆகும். நீங்கள் பைபாஸில் போனால் ரொம்ப சீக்கிரமே ரீச் ஆகிடலாம். இப்போ நாங்கள் பைபாஸில் தான் போயிட்டு இருக்கோம். நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஊர்லேயே சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். நாங்கள் போகிற வழியில் நிறைய பெரிய பெரிய மலைகள்லாம் இருந்தது. வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நீங்க பக்கத்துல ஒரு பெரிய சிமெண்ட் ஃபேக்டரி, இந்தியா சிமெண்ட்ஸ் லிமிடெட், சங்கர் நகர், திருநெல்வேலி ஜங்ஷன் கிட்ட தான் இந்த சிமெண்ட் ஃபேக்டரி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷன் நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். எனக்கு எப்போவுமே ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ட்ரெயினில் டிக்கெட்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ நீங்கள் யாராவது ஊருக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கார், பஸ், ட்ரெயின் இதில் எதில் போக ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பைபாஸில் மதுரை தாண்டி போயிட்டு இருக்கோம். மதுரையில் ரொம்ப ஃபேமஸ்னா அது ஜிகர்தண்டா. எனக்கு ஜிகர்தண்டானா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் பைபாஸில் போயிட்டு இருந்தனால மதுரை சிட்டிக்குள்ளே போக முடியல. சிட்டிக்குள்ளே தான் நல்ல ஜிகர்தண்டா ஷாப்ஸ்லாம் இருக்கும்னு டிரைவர் சொன்னாங்க. ஸோ இப்போ பைபாஸில் அமைஞ்சிருந்த ஒரு ஜிகர்தண்டா ஷாப் தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். இந்த ஷாப்பில் பிளெயின் ஜிகர்தண்டா, ஜிகர்தண்டா வித் நட்ஸ், ஜிகர்தண்டா வித் ஐஸ்கிரீம் இதெல்லாமே இருந்தது. ஜிகர்தண்டா குடிச்சிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் லஞ்சும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் எங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். விழுப்புரம் தாண்டி நாங்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு டிரைவர் காரை வந்துட்டு ஓரமாக நிறுத்திட்டாரு. இறங்கி பார்த்தா ஃப்ரண்ட் டயர் வந்து பஞ்சர் ஆகி இருந்தது. நல்ல வேலைங்க, கடவுள் புண்ணியத்தில் எங்கள் டிரைவர் எப்படியோ கண்டுபிடிச்சு நிறுத்திட்டாரு. ஏன்னா ஃப்ரண்ட் டயர் வந்துட்டு ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி. இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம நைட் டைம்ல கார் டிராவல் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நைட் டைம்ல கார் நடுவழியில் எங்கேயாவது நின்றுடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இப்படி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல யாரும் வந்து ஹெல்ப்க்கும் வர மாட்டாங்க. எல்லாருமே காரை விட்டு இறங்கிட்டோங்க. அடுத்ததா டிரைவர் ஸ்பேர் டயர் வச்சு இந்த டயரை மாத்த போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ பஞ்சரான டயரை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அந்த ஸ்பேர் டயரை மாட்டுறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்பேர் டயர் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த பஞ்சரான டயரை வந்துட்டு காருக்கு அடியிலே வந்துட்டு மாட்டிடுறாங்க. கார்ல ஏறதுக்கு முன்னாடி நாங்கள் நின்றுட்டு இருந்த லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதனால அங்கே எல்லாரும் ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு குழந்தைங்களோட இன்னொரு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். நீங்கள் யாராச்சும் காரில் லாங் டிரைவ் போகிறப்ப இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்கள் இப்போ விழுப்புரம் தாண்டி போயிட்டு இருக்கோம். போகிற வழியிலே இங்கே நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே சென்னைக்கு போயிடலாம் அப்படிதான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். விழுப்புரம் டு சென்னை ஹைவேஸ்ல கடமலைப்புதூர்ல 99 கிலோமீட்டர் காஃபி ரெஸ்டாரண்ட்ல டின்னருக்காக காரை ஸ்டாப் பண்ணி நான் இந்த ரெஸ்டாரண்ட்க்கு ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன். போன அப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த ரெஸ்டாரண்ட்குள்ள நிறைய ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் இருக்குன்னு. தமிழகத்தோட தலை சிறந்த சிறுதானிய உணவகம் இதுதாங்க. அதாவது இதுதான் பெஸ்ட் மில்லட் ரெஸ்டாரண்ட் இன் தமிழ்நாடு. அதே மாதிரி இது ஒரு பெஸ்ட் டிராவலர் ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் யூஸ்வலாக ட்ராவல் அப்போ ஹெவி ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டீங்க, லைட் ஃபுட்ஸ் தான் எடுத்துப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது லைட் அண்ட் ஹெல்தி ஃபுட்ஸாக வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ வாங்க 99 கிலோமீட்டர் காஃபி ஷாப்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கடைக்குள்ளே என்டர் ஆனதுமே ஸ்வீட் செக்ஷன் தான் இருந்தது. மேலே நிறைய பவுலில் சாக்லேட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நான் அதெல்லாம் என்ன சாக்லேட்ஸ் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க இதெல்லாம் சாக்லேட்ஸ் இல்லைம்மா, இதெல்லாம் நாங்களே ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தி ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாங்க. முதல் பவுலில் இருக்கிறது அத்திப்பழ அல்வா, அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது நாட்டு சக்கரை தேங்காய் கமர்கட், கடைசி பவுலில் இருக்கிறது பிளெயின் கமர்கட் அப்படின்னு சொன்னாங்க. 100 கிராம் 70 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நான் கமர்கட் மட்டும் ரெண்டு வாங்கிக்கிட்டேன். நான் எடுக்கவே இல்லை. ஆமாம், 2 இது 2 கொடுத்து. இது என்னது? கருப்பட்டி மைசூர் பாக்கா? ஸ்வீட்ஸில் கருப்பட்டி மைசூர் பாக்கு, கருப்பட்டி பூந்தி லட்டு, அதே மாதிரி கார வகைகளில் திணை ஓமப்பொடி, பூண்டு மிக்சர், கம்பு மிக்சர், இப்படின்னா வெரைட்டியான ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் கருப்பட்டி மைசூர் பாக்குன்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு பார்க்குறேங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, இவ்வளோ விஷயம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, இவங்க கிட்ட வீட்டில் நம்ம கையிலே வந்து பயன்படுத்தி அரைக்கக்கூடிய ஆட்டுக்கல், அம்மிக்கல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையவே வச்சிருந்தாங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக தாங்க இருந்தது. இந்த ஒரு மண் சட்டி பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இதோட பிரைஸ் 380. நீங்க மீன் குழம்பு அதெல்லாம் இதுல செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். வித்தியாசமான ஒரு பவுல் ஒன்று பார்த்தோம், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. விலை 380 போட்டிருந்தாங்க. இங்க டிஸ்பிளேல சிறுதானியங்களான திணை, சாமை, குதிரைவாளி, வரகு, கேழ்வரகு, பனிவரகு, சோளம் இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்றத பத்தி போட்டிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மெனுன்றதை பார்க்கலாமா? சிறுதானிய மினி டிஃபன், செட்டிநாடு கார தோசை, செட் தோசை, வடகரி. இந்த ரெஸ்டாரண்ட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி காஃபி. ஃபில்டர் காஃபி உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஹெர்பல் டீ. ரோஜா பூ, சங்கு பூ, ஆவாரம் பூ, ரோஸ்மெரி பூ, செம்பருத்தி பூ. ஸோ இந்த ஹெர்பல் டீலாம் குடிக்கும்போது நம்ம உடம்பு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னதான் உலகம் மாடர்னைசேஷனை நோக்கி போயிட்டு இருந்தாலுமே நம்மளுடைய சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் எல்லாம் பழைய தலைமுறை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் பழைய சாதம், ஊறுகாய் இதெல்லாம் கூட ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த செக்ஷனில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் பாரம்பரிய அரிசி, 60ஆம் குருவை, காட்டு யானம், புல்லக்கார், நவரா. இங்க நாட்டு சக்கரை, கருப்பட்டி இதெல்லாம் கூட சேல் பண்றாங்க. இங்க பாருங்க, அழகா வந்து ஓலைப்பெட்டியில கருப்பட்டி வந்துட்டு வச்சிருக்காங்க. அடுத்த ரோல பாரம்பரிய சிறுதானியமான கருப்பு கவுனி, சீரக சம்பா இதெல்லாம் வச்சிருந்தாங்க. கருப்பு கவுனி அரிசி உடம்புக்கு வந்துட்டு அவ்வளோ நல்லதுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் நீங்க பாக்குறது தோசா மிக்ஸ். அதுல வந்துட்டு மொரிங்கா லீவ்ஸ், கறி லீவ்ஸ், முடக்கத்தான் தோசை, அதே மாதிரி வரகரிசி பொங்கல் மிக்ஸ் இது எல்லாமே இருந்தது. இதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஒரு எமர்ஜென்சிக்கு பயன்படுத்தலாமே தவிர ரெகுலரா வந்து இதெல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்க பேக்கெட்ஸ்ல இருக்கிறது குக் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நீங்க ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய ஐட்டம்ஸ் இருந்தனால எனக்கு என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுனே தெரியல. பட் எனக்கு ஆப்போனா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ஆப்பம் தான் சொல்லியிருந்தேன். ஆப்பத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷனா அது தேங்காய் பால் தான். இவங்க தேங்காய் பால்ல கூட நாட்டு சக்கரை தான் போட்டிருக்காங்க, ஒயிட் சுகர் பயன்படுத்தல. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகரை இவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க. நாங்க ட்ரை பண்ண எல்லாமே இங்க ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆப்ப கூட ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. இன்னும் வேற என்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குன்னா, வாழைப்பூ கோலா உருண்டை, தேங்காய்பால் கொல்கட்டை, அடையாவியல், அப்பம், சுளியம், சிவப்பரிசி கார போண்டா, சாமை சாம்பார் சாதம், வரகு வத்த குழம்பு சாதம், குதிரைவாழி தயிர் சாதம், வரகரிசி ரசம் சாதம், கருப்பட்டி உளுந்தங்களி. அன்னன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மெனு இருக்குன்றத இந்த போர்டில் போட்டிருந்தாங்க. உங்கள் கடையில் என்னம்மா ஸ்பெஷல்? மேம் இங்கே வந்து எல்லாம் சிறுதானிய ஃபுட் தான் மேம் எல்லாமே இருக்கும். எல்லாமே உடம்புக்கு ஹெல்த்தியானது அந்த மாதிரி தான் மேம் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து மினி டிஃபன் ஐட்டம், அதே மாதிரி ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து ஸ்பெஷல் மேம். இது வந்து 99 காஃபி ஷாப் மேம். அது எதனால 99 கிலோமீட்டர் வச்சுருக்காங்க பேர்? அது தெரியலீங்களா? இல்லை ஓகே ஒன்றும் பிரச்சனை. ஹெர்பல் டீ மாதிரி மேம். இதை வச்சு தண்ணியில் வச்சு கொதிக்க வச்சு குடிக்கலாம், இல்லை டீ மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேம்மா. ஏன்னா ஹை இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், சுகர் அந்த மாதிரி. ஓகேம்மா. அப்புறம் இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே ஹெர்பல் டீ பாக்கெட்ஸ். நீங்க இதை சுடுதண்ணில கொதிக்க வச்சு டீ மாதிரி வடிகட்டி குடிக்கணும். ரோஸ்மெரி, செம்பருத்தி, ஆவாரம் பூ, சங்கு பூ, இந்த மாதிரி எல்லா பூ வெரைட்டிஸுமே வந்துட்டு இங்க வச்சிருந்தாங்க. இங்க நிறைய ஐட்டம்ஸ் இருந்தனால நான் என்ன கேட்டேன்னா, இங்க இருக்க ப்ராடக்ட்ஸ்ல எதுல பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கு, அதே மாதிரி ஃபாஸ்ட் மூவிங்கா எது இருக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து சங்குப்பூ தான் மேடம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சங்குப்பூ ஹெர்பல் டீல எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா சங்குப்பூ ஹெர்பல் டீ ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா இப்ப நீங்க பாக்குறது தேன் நெல்லிங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேன்லயே ஊற வச்ச நெல்லிக்காய், கருப்பு கவுனி, சாமை, திணை, கருப்பு கவுனி, சாமை, திணை, வரகு, அந்த மாதிரி 60ஆம் குருவை, இது எல்லாமே உடம்புக்கு ஹெல்த்தியானது மேம். இது எல்லாமே வாங்கிட்டு போய் வீட்டில் நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் மேம். எல்லாமே ஹெல்த்தியானது தான் மேம் இங்கே இருக்கும்.
சங்குப்பூட்டி ஆ. அந்த மாதிரி ரோஸ்மேரி ரோஸ்மேரி செம்பருத்தி அந்த மாதிரி டீலாம் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்மா 2 பேருக்குமே. ஓகே கோபிகா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உன் பேர்? பிரியா. பிரியா, தேங்க்யூ ஸோ மச். எங்கள் கடைக்கு நீங்கள் வரணும் மேம். ஷூர் கண்டிப்பாம்மா. நான் சப்ஸ்கிரைபர் சொல்லி சொல்கிறேன், சரியா? இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியல, பட் பிரியா அண்ட் கோபிகா உங்க 2 பேருக்குமே ஒரு பெரிய ஹாய் நான் சொல்லிக்கிறேன். 99 கிலோமீட்டர் காஃபி ஷாப்பை நான் ப்ரோமோட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. பர்சனலாக எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் ஷேர் பண்ணிக்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய டே டு டே லைஃப்லையும் சிறுதானியங்கள்லாம் நிறைஞ்ச ஹெல்தி ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் சென்னை ரொம்ப சேஃபாக ரீச் ஆகிட்டோம். ஸோ திருநெல்வேலி டு சென்னை கார் டிராவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.